அப்படி அது மட்டும் இல்லாம அந்த ஷில்பா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். என்னன்னா, நான் ஐடில ஒர்க் பண்ணாலும் கூட என்னோட சம்பளத்தை கூட வந்து நான் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து பத்தாம மறுபடியும் வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டா வந்து எங்கிருந்து வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்க ஏன் வேலையை விட்டீங்க, வேலையை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட புருஷன்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க. 2 பேருக்கும் வந்து வாக்குவாதங்கள் வந்து ஆயிருக்கு. வாக்குவாதங்கள் ஆகும்போது சரி ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வந்து மறுபடியும் அம்மா அப்பா கிட்ட வந்து போயிட்டு கேட்டிருக்கு. அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த பிரவீன் என்றவன் வந்து பானிபூரி கடையை வந்து வச்சிருந்திருக்கான். மறுபடியும் கடையை வந்து நான் பெருசு பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதுக்காக மறுபடியும் எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, நீ மறுபடியும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த பொண்ணு சொல்லி சொல்லி பார்த்துருக்கு. சரி நம்ம மறுபடியும் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணி தொந்தரவுகள் கொடுக்கும்போது வேற வழியே தெரியாம இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. Taste the Daily.